அப்பார்ட்மெண்ட்ல வீடு வாங்க போறீங்களா? அப்ப இது தெரியாம வாங்கினீங்கன்னா லேக்ஸ் கணக்குல லாஸ் ஆகுங்க. ஹாய், ஐ எம் நிதிஷ், சைட் இன்ஜினியர், எஸ்எஸ்சி ஹோம்ஸ்ல இருந்துங்க. பில்டிங் குவாலிட்டிக்கு ஒரு மெயின் கேரக்டரே பாத்தீங்கன்னா பேஸ்மெண்ட், ஸ்லாப், பீம், காலம்னு எல்லாருக்குமே தெரியும். பட் இதுக்கெல்லாம் காமனான இன்னொரு முக்கியமான ஒரு ஆள் இருக்கான். கான்கிரீட் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ரஷன் அழுத்தத்தை வந்து நல்லாவே தாங்குங்க. பட் இழுவிசை டென்ஷனை வந்து அதால தாங்க முடியாது. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஒர்க்கை வந்து பில்டிங்ல யூஸ் பண்றாங்க. ஸோ பில்டிங்க்கு மோர் ஸ்ட்ரென்த்தை கொடுக்கிற இந்த ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஒர்க்குக்கு பாத்தீங்கன்னா சரியான டிஎம்டி பார்ஸ், சரியான ஸ்பேசிங்கு, சரியான பிக்சிங்ல இது மாதிரி அணிக்கும் இல்லாம ஸ்மூத்தான சர்ஃபேஸ்ல காங்கிரீட் இருந்துச்சுன்னா நல்ல குவாலிட்டியா இருக்குங்க. ஸோ இது மாதிரி குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணி பார்த்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்க இந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா நம்ம சென்னை ஈஸ்ட் தாம்பரத்துல தாங்க லொகேட் ஆயிருக்கு. ஈஸ்ட் தாம்பரத்துல தாம்பரம் மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்க இந்த ப்ராஜெக்ட்ல பாத்தீங்கன்னா 2.5 பிஎஸ்கே மெத்தட்ல 1130 ஸ்கொயர் ஃபீட் அண்ட் 1150 ஸ்கொயர் ஃபீட்ல டிஃப்ரெண்ட் சைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வீடு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பில்டிங்கோட எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா கவர்டு கார் பார்க்கிங், சிசிடிவி, லிஃப்ட், சென்ட்ரலைஸ்டு கேஸ் சப்ளை, பவர் பேக்கப் ஜெனரேட்டர், தென் வந்து பாத்தீங்கன்னா சோலார் பவர் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல வாட்டர் சப்ளை இருக்குங்க. நீங்க ஈஸ்ட் தாம்பரம் இல்ல சேலையூர் சரௌண்டிங்ஸ்ல 2 பிஹெச்கே, 2.5 பிஹெச்கே அண்ட் 3 பிஹெச்கே வீடு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா எஸ்எஸ்சி ஹோம்ஸை கான்டாக்ட் பண்ணுங்க. இது மாதிரி அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கிற ப்ராஜெக்ட்ல நீங்க புக் பண்ணீங்கன்னா டைல்ஸ் ஒர்க்கு, பெயிண்டிங் ஒர்க்கு இல்ல இன்சைட்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாடிஃபை பண்றதாலும் பண்ணிக்கலாம். சைட் டீடைல் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா sschomes.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க. எங்க டீமை நீங்க டைரக்டா கான்டாக்ட் பண்றதுக்கு ஸ்கிரீன்ல நம்பர் கால் பண்ணுங்க. மறக்காம எங்க சோசியல் மீடியா பேஜஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.